வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்டான இன்ஸ்டன்டான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஜெல்லி போல் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஒரு தேங்காவில் பாதி தேங்காவை இந்த மாதிரி துருவி நம்ம பூ போல் எடுத்துக்கலாம். இந்த துருவின தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலைன்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இது கூட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலில் ஜல்லி வச்சுட்டு அரைச்ச தேங்காய் விழுதோட பாலை மட்டும் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இது மேலே நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு பால் பிழிந்த பிறகு கைகளால் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ நமக்கு கைகளால் பிழியும் போது பால் தெறிக்காமல் இருக்கும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிக்கலாங்க. இந்த சக்கைகளை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இது போல் தேங்காய் பாலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த சக்கைகளை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாங்க. ஒரு பால் தான் எடுத்துருக்குறோம். அதனால் நம்ம பொரியல் பண்ணும்போது இது கூட சேர்த்துக்கலாங்க. சட்னி அரைக்க கூட இது கூட ஃப்ரெஷ்ஷான ஒரு அரை கப்பு தேங்காய் துருள்களும் இதையும் சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பவுலில் ஒரு கப்பு கரெக்டாக தேங்காய் பாலை எடுத்துக்கலாம். இதை ஃப்ரெஷ்ஷான பவுலில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுகளை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது கூட அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தேங்காய் உடைக்கும் போது அதனுடைய தண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த தண்ணியும் சேர்த்து அரை கிளாஸாக அளந்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவுகளை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்போஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. பட் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த தேங்காய் பால் கூட இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ்களை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு இனிப்பு சுவை நல்ல தூக்கலாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அந்த தேங்காய் பால் கூட மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாதான் நம்ம ரெடி பண்ணும்போது கட்டிகள் இல்லாமல் வருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்ச பிறகு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட்டான பிறகு 10 முந்திரிகளை இது கூட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூட முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி நட்ஸுகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தாங்க. நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி வைத்த இந்த பாலை ஒரு முறை நல்லா விஸ்கால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்ட பிறகு இது கூட நம்ம சேர்த்துக்கணும். எல்லா பாலையுமே சேர்த்துக்கலாங்க. நம்ம தேங்காய் பால் எடுக்கும்போது ஒரு பால் எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கையெடுக்காமல் நல்லா கலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் கட்டிகள் எதுவுமே விழாது, சூப்பராக வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. இது இன்னமுமே நல்லா திக்காக வரணும். அது வரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா கையெடுக்காமல் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்ல சாஃப்டாக ஜெல்லி போல் இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு கரெக்டாக ஒரு கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும்.
ஒயிட் சுகர் இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க, நாட்டு சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம். பட் நம்ம இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஹல்வா செய்யும்போது மிக்ஸ் பண்ணுறது தாங்க வேலையே, மற்றபடி எல்லாமே ஈஸி தான். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது செகண்ட் ஸ்டேஜ். இந்த மாதிரி இருக்கும். இது இன்னமும் திக்காக வரணுங்க. அதனால் மறுபடியும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நல்லா கெட்டியாக வரணும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது இடையில அந்த நாரெல்லாம் அகப்படாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க. இந்த பக்குவத்தில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. நம்ம நெய் சேர்த்த பிறகு இதை நல்லா கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நல்லா பெரண்டு உருண்டு வரணுங்க, அதுவரை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டித்தன்மையாக ஆகும். அதனால் இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள், எந்த அளவுக்கு நமக்கு ஜெல்லி போல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு கோகனட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் உள்ள 3 பொருட்களை வைத்து நல்ல ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான அல்வா ரெடி பண்ணிட்டோங்க. தேங்காய் பால்னாலே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பட் குளிர்ச்சியான உடம்புக்காரங்க தேங்காய் பால் அதிகமாக எடுத்துக்க வேணாம். நம்ம டெக்கரேஷனுக்காக காய்ந்த ரோஸ் இதழ்களை லைட்டாக தூவி விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக லுக்காக இருக்குங்க. அதனால தான் தேவைப்பட்டால் ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கூட அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இது நல்ல சூடாக இருக்கும்போது சாப்பிட்ணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நல்ல சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜெல்லி ஸ்வீட்டே கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய லிங்க் ஓப்பன் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன், பார்த்து செய்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.